ஒரு யூனிட் பிளட் எடுத்துட்டு 100 யூனிட் லவ்வை இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குற சார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சூர்யா நடிப்பில் சந்தோஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவரப்போகும் திரைப்படம் தான் கஜினி. ஆர்யா நடிப்பில் சந்தோஷ் பி ஜெயக்குமார். சாரி கொஞ்சம் ஞாபகம் மறதி நான் மறந்துட்டேன். ஆர்யா சாயிஷா நடிப்பில் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வந்த கஜினிகாந்த் திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நிறைய பெஸ்டான விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இங்கே பெஸ்டான 3 பேர் சந்திச்சு இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். சார் மறந்துட்டேன்னு நினச்சிங்களா? இந்த கேரக்டர் இப்படி இன்வால்வ் ஆகுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நீங்கள் அப்படியா? அந்த அளவுக்கு படம் உங்களை இம்பாக்ட் பண்ணிருக்கு. அந்த படம் அந்த பேரை வந்து அவ்வளோ இம்பாக்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்யா. ஆர்யா, நல்லவங்கள ஆண்டவன் நிறைய சொதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். இது ரஜினிகாந்த் சார் சொன்னது. ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளோ குறை இருந்தாலும் அவன் நல்லவனாக இருந்தால் எப்படி இருந்தாலும் ஆண்டவன் அவரை கடைசியில் ஜெயிக்க வச்சிருவார். இது கஜினிகாந்த் சொன்னது. நீங்கள் நல்லவர், நண்பர்களுக்கு வந்து உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது எப்படி டிரெக்டர் கண்டுபிடிச்சி இந்த திரைப்படத்தில் டைலாகாக வச்சார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர் ஆண்டவர் ரொம்ப சோதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கடைசியில் அவரை கைவிடாமல் நிறைய ஹிட் படமாக கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைலாக் தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. ஓகே, சரி, நம்ம 2 பேரும் ஒரே பிரச்சனையில் தான் இருக்கிறோம், உனக்கு ஒரு ஹிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் தூக்கி என் மேலே வச்சுட்டாரு. அப்படியா சார்? அவர் சொல்கிற ரீசன் கரெக்டா? இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த டைலாக் வந்து ஒரு 4-5 ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சா எல்லாருக்குமே செட் ஆச்சு. அவருக்கு ஒரு ஒரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சாலும் செட் ஆச்சு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சாலும் செட் ஆச்சு, ப்ரொடியூசரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சாலும் செட் ஆச்சு, அன்னைக்கு டேட்டுக்கு சாயிஷாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சாலும் செட் ஆச்சு. ஸோ அதனால் அது வந்து ஆக்சுவலி கதைக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல. ஏன்னா வில்லன் கிட்ட வந்து லாஸ்ட்டில் சொல்கிற ஒரு டைலாக்கு அந்த இடத்துல பேங்கானாக இருக்கணும் பஞ்சு. ஸோ அதுக்கும் பர்ஃபெக்டாக செட் ஆனதுனால தூக்கி ட்ரைலரில் வைக்க வேண்டியதாக போச்சு. இது ட்ரெய்லரில் வந்து பார்த்த எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. படத்தில் இந்த கேரக்டருக்கு வந்து பர்ஃபெக்டாக செட் ஆச்சா இவருடைய ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்? ஆக்சுவலி வந்து என்னென்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் இஸ் கெரியர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து காமெடி வந்து ஆர்யா காமெடி பண்ணி எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆர்யா வந்து ஒரு சாக்லேட் பாயாக ஒரு லவ்வர் பாயாக இருந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். பட் ஆனால் அந்த லவ்வுக்காக வந்து கடைசியில் வந்து ஒரு எமோஷ்னல் பிளாக்ல வந்து எல்லாரையுமே வந்து எல்லார் மனசையும் கொள்ளையடிக்கிற, எல்லாரையும் வந்து ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஆர்யா வந்து இது வரைக்கும் நிறைய நம்ம பார்த்ததில்லை அப்படின்றது என்னோட பர்சனல் ஃபீலிங். அந்த வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். ஒரு சீன் வந்து இட்ஸ் சிங்கிள் ஷாட், ஒரு பயங்கர எமோஷ்னலான ஒரு சீனு. அதில் வந்து அழுதுகிட்டே பேசணும். அவர் மட்டும் அழுதுட்டு பேசினா அந்த படமே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஆனால் அந்த அவர் அழுதுட்டு பேசுவார், தேட்டரில் பார்க்குற நமக்கு அழுது வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஒன் பிக் திங். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். ஸோ தட் இஸ் த சக்ஸஸ் ஆஃப் த மூவின்னு நினைக்கிறேன். கஜினிகாந்த் இந்த திரைப்படத்தில் என்ன சொல்ல வராரு? ஆப்வியஸாக எல்லாத்தையுமே மறக்கிறாரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் கஜினிகாந்தோட கேரக்டர் மூலமாக என்ன சொல்ல வராரு கஜினி? யாரெல்லாம் அழுவிலையோ வந்து கண்ணை குத்திடுவேன். அதுதான் சொல்ல வரேன். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு இப்போது ஊரில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து வெளியே வந்து படம் பார்க்கும்போது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், ப்ளஸ் எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். அண்ட் என்டர்டெயின்மெண்ட்னா வெறும் காமெடி அப்படின்னு இல்லாமல் அதில் ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது, லவ் இருக்குது, இமோஷன் இருக்குது, நிறைய ஒரு ஐ மீன் எப்படி வந்து ஒரு லவ்க்கு வந்து ஃப்ரெண்டு தாண்டி ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஒரு எப்போவுமே ஒரு படம் வந்து ஒரு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இன்க்ளூட் பண்ணி சீன்ஸ் இருக்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம அந்த சீன் நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவோட பேசுகிறோம், தம்பியோட பேசுகிறோம், இல்லைனா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வரோம், இல்லைனா ஒய்ஃபை கூப்பிட்டு வீட்டில் உட்காந்து எப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்குமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரிலேட் பண்ண முடியும் லைஃப்பில். ஸோ எப்போயுமே ஒரு ஃபேமிலி ஃபிலிமாக எடுக்கும்போது நம்ம இட் வெரி க்ளோஸ்னால் நம்ம அந்த சீன்ஸை நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து இட்ஸ் காட் வெரி ஸ்ட்ராங் வேல்யூஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியும். சாயிஷா,
வனமகன் ஜெயம் ரவி, கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி, ஜுங்கா விஜய் சேதுபதி, கஜினிகாந்த் ஆர்யா, இவங்க 4 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவங்க 4 பேருமே நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. அதாவது நல்லவர் வல்லவர் இந்த 4ம் தெரிஞ்சவர், அந்த மாதிரி ஊர் உலகத்துக்கே தெரியும் இவங்களை பற்றின எல்லா விஷயமும். இவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? No, it was a great experience working with everybody, but with Arya, he's become a friend, he's become family, and you know, there are very few times when you finish a film and you still keep in touch with people you've worked with. That happens really very rarely. You know, you finish the film and everybody goes on with their own lives, but I think Arya is one of the people, and Santosh as well, who I've truly made good relationships with, and who I can, you know, come to Chennai and be like, they are there for me. So I think they are those sort of people. And with Arya, again, he's very pure and good-hearted, and he is what he is. There's no pretense. So I think that's the best part about him. ஃப்ரெண்ட்ஸ், ஆயிஷா உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து என்னவா நீங்கள் நடிச்சிருக்கீங்க? I think the character's name is Vandana. So it's a very lovable, innocent girl. I think it's like a girl next door. Any girl from Chennai or wherever can relate to her. And there are all sorts of emotions. I think I have to thank Santosh for that. He's presented me really, really well, whether it's the look or whether he shot a song or scene or whatever. And even the dialogues, I think it's very few times that the heroine gets to speak a lot in the film, or there's, you know, like a very chunky part where the heroine is there. And so I think Santosh has made sure that there's a strong role that he's built for me. அதாவது யதார்த்தமாக ஒரு விஷயத்தை மறக்கிறது, நம்ம அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ரகம். அதாவது நம்ம வந்து நடிக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம மறந்த மாதிரியே நடிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு? அதானே டெய்லி பண்ணுறோம். அப்போ டெய்லி ரியல் லைஃப்லேயே தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ரியல் லைஃப்பில் அப்படி தானே பண்ணுறோம். அந்த கேரக்டரா அவர் வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதை பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த காரணம் சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. இந்த கேரக்டர் பார்த்து ஆரம்பிச்சாரு, அதான் ஒரு கேரக்டரே பண்ணிட்டோமே, இதை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. ஓகே. ஆனால் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேற்றைய விஷயத்தை இன்னைக்கு மறக்கிறதுங்கிறது தான். அதை வந்து நம்ம எப்படி நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம், அதை வந்து இன்னைக்கு மறந்தாலும் சரி, நாளைக்கு மறந்தாலும் சரி, நாளைக்கு மறுநாள் நம்ம அதை மறந்தாலும் சரி, எல்லா நாளுமே நம்ம சந்தோஷமாக இருப்போம். அது திடீர்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த கஷ்டமே. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு, எங்கெல்லாம் மைனஸாக இருந்திருக்கு, எங்கெல்லாம் வேர்ஸ்ட்டாக நடந்திருக்கு, எங்கெல்லாம் பெஸ்ட்டாக நடந்திருக்கு? பெஸ்ட்டாக நடந்திருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ஏன்ப்பா இது பண்ணலான்னு சொன்னால் மறந்துட்டேன்னு சொன்னோன்னே மன்னிச்சு விட்ருவாங்க. ஓகே, அது பெரிய ப்ளஸ் இல்லை. இப்போ அவன் சொல்லியிருப்பாங்க, நாமளும் மறந்துருப்போம், தப்புன்னு மறந்துட்டேன்னு சொன்னோன்னே மன்னிச்சு விட்ருவாங்க. அவ்வளோ நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா? என்னையே மறந்துட்டியா அப்படின்னு கேள்வி கேட்கலையா? பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வருது பாருங்க. நிறைய டஃப்பாக வந்திருக்கு போல இருக்கு பாவம். உங்களுக்கு சரி, வேர்ஸ்ட்டாக நடந்த இடம் ஏதாவது, இந்த ஞாபக மறதினால வேர்ஸாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கு? அதே கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே மறந்துடுவேன். இது வேர்ஸ் இல்ல, அதுக்கும் மேல அதே சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சதீஷ், கருணாகரன் இவங்கெல்லாம் உங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கூட நடிச்ச இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்களா, சொல்லுங்க. இல்லை, நிறைய டேஸ் வந்து கருணா, சதீஷ், மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் காளி வெங்கட். ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து பயங்கர கலகலப்பாக இருக்கும். ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் இருந்தாங்களா அந்த மேரேஜ் சீக்வென்ஸில், அந்த நேமிங் செரமனியில். ஃபுல் நைட் ஷூட்டு, ஃபுல் நைட். ஒரு டயர்ட்னஸே இல்லாமல் காலையில் போகும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போனேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக சிரித்து பயங்கரமாக இருந்தது. அந்த ஏன்னா இவ்வளோ பேர் ஒன்றா இருக்கும்போது வெரி ரேர்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு ஃபன் வந்து ஆக்சுவலி வந்து அந்த ஷூட்டிங் டைம் தான். நம்ம அந்த ப்ராடக்டாக வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே வி see the scenes, பட் அந்த சீன் பார்க்கும்போது அந்த டைமில் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி ஜாலியாக இருந்தோம், அதுதான் ஒரு மெமரி. அது இந்த படத்தில் ரொம்ப அழகான நிறைய மெமரிஸ் இருக்குது. சூப்பர். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்த திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் சீன்ஸ் இருக்குது. அண்ட் ரசிகர்கள் வந்து ரசித்த சீன்ஸ் நிறையவே இருக்குது. இந்த படம் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரசித்த சீன் அப்படின்னா எது நீங்கள் சொல்வீங்க? உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு சீன் அப்படின்னா? Actually, it's not a scene that I'm in. As Santosh said, one of the last scenes which Arya is doing, I think that is the highlight of the movie. One of the best performances I have ever seen of his. And as he said, it's one take, one shot. And the way he has performed, it
actually brings a tear to your eye. So I think that is the highlight of the movie, and he's really lived the character. ஓகே ஸோ பாருங்க எல்லாமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்து மெய் மறந்துருக்காங்க. உங்களுக்கே புள்ளரி. சரி, சாஷா நடிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டா இந்த ஒரு சீனை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த சீன் நீங்க சொல்வீங்க? அதான் இந்த படத்தில் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து பயங்கர க்யூட்டாக இருக்கும். ப்ளஸ் மைன்யூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சந்தோஷ் வந்து பயங்கரமாக, ஏன்னா இப்போ லாங்குவேஜ் தெரியல, எப்படி ஒரு லிப்ஸிங்க் மட்டும் பண்ணுறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சீனும் வந்து ஒவ்வொரு டயலாக் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒரு மைன்யூட்டான க்யூட் ரியாக்ஷன்ஸு அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டே வந்து அது. ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்து சொன்னாங்க பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்துக்கு சாயிஷா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். அவங்களோட கேலிபர் வந்து இன்னும் நிறைய இருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுடைய 2 திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரொம்பவே ரசிக்க வச்சதுன்னு சொல்லலாம். பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் அடல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. என்ன சார்? உங்களை திருப்தி படுத்துச்சுல? ஆப்வியஸ்லி. யா இல்ல சீரியஸாவே நான் ஃபர்ஸ்ட் டே வந்து படத்துக்கு போகும்போது லைக் ஐயோ இந்த படத்துக்கு வந்து கேர்ள்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. சீரியஸ்லி டு பி ஃப்ராங்க் கேர்ள்ஸ் நிறைய பேர். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பயங்கர பந்தாவா வந்து தியேட்டருக்குள்ள வந்தாங்க. பசங்கனால எப்படி தெரியுமா? என்னடா வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப அப்படியே காலர்லாம் தூக்கிட்டு அப்படியே ஜாலியா இப்படி பசங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நான் பார்க்கும்போது ஒரு 65% வந்து விமன் ஆடியன்ஸ் தான், மீதி பசங்க தான் அப்படியே பார்க்குறாங்க டவுட்டாகவே. பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 படங்களை தாண்டி இந்த கஜினிகாந்த் எந்த மாதிரியான ஒரு படமா போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து எல்லாமே வந்து அந்த படம் பண்ணும்போது ப்ரொமோட் பண்ணும்போது டோட்டலாகவே கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப காமனாக டீமாகவே சொல்லிட்டு இருந்தோம். குடும்பத்தோட தயவு செய்து படத்தை பார்க்காதீங்க, தனியாக போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. குடும்பத்தோட வரலன்னா கோவப்பட்டுருவோம். எப்படி சார் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டேக்லைனோட வரீங்க நீங்க? அதனால் ஃபேமிலி என்டர்டெய்னர், அதாவது இருக்கிற கவலைகள்லாம் மறந்துட்டு ஒரு படம் பார்க்க வரோம். இந்த படத்தில் நாங்கள் யாருக்கும் எதுவும் அட்வைஸ்லாம் சொல்ல விருப்பப்படல. ஒரு லவ், அதோட கான்ஃப்ளிக்ட் என்ன, அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதோட கான்ஃப்ளிக்ட் என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன், இதை வந்து ஒரு ஹியூமரோட, ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸோட, ஃபேமிலி வேல்யூஸோட நீட்டான ஒரு படமாக பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக யாருமே டிசப்பாயிண்டடாக போக மாட்டாங்க, கண்டிப்பாக என்டர்டெயின்டாக போவாங்க. ஸோ அதனால் தைரியமாக குடும்பத்தோடு வாங்க. நானே எப்போயாச்சும் தான் குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லுவேன், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் சாயிஷா வந்து பயங்கர ஒரு ஃபென்டாபுலஸ் டான்சர், அண்ட் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரேட் டான்சர். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு இந்த ஒரு காம்பினேஷன் பாடல்கள் எப்படி வந்திருக்கு? பாபா பாஸ்கர் மாஸ்டரை தான் கேட்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்ட்டு. இல்லை சார், அவங்க வந்து என்ன மாதிரி ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து உங்களை மாதிரி. ஆமாம்மா, அவங்களால என்னோட ஸ்டெப்ஸ் மேட்ச் பண்ணவே முடியல. No, but after 10 and 15 years of working, a person who works so hard, it's difficult to find people. They become relaxed about it. Yeah, we'll do it. But with Arya, till he gets it right. 15 வருஷமா ட்ரை பண்றேன்னு சொல்றாங்க. அது நீங்க புரிஞ்சுக்கல. அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. 15 வருஷமா ஒரே ஸ்டெப் ட்ரை பண்றானே. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹோலா ஹோலா சாங் தான் ஷூட் பண்ணோம். படம் ஸ்டார்ட் பண்ணதே அந்த ஹோலா ஹோலா சாங். அதில் வந்து ஒரு ஹோலா ஹோலா அந்த லிரிக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஒன்று வரும். அந்த ஸ்டெப் வந்து அங்கே 3 days ஷூட் பண்ணோம். 3 daysமே வந்து ஒரு 70%, 80%, 90% தான் அக்யூரசி வந்தது. முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்தோடனே இங்கே வைன் ஷாப் சாங் ஒன்று ஷூட் பண்ணோம். திருப்பி உடனே ஒரு சாங்குக்கு போனோன்னா அன்றைக்கி காலையில் வந்துட்டு மாஸ்டருக்கு வந்து அந்த எப்போ அந்த வணக்கம் வைக்கிறதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, மாஸ்டர் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலா ஹோலா ஸ்டெப்பு 100% பர்ஃபெக்ஷன். மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. டேய் என்னடா சாங்கு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆடுறாருடா, ரீஷூட் ஏதாவது பண்ண முடியாது மாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் இந்த சாங்கில் ஒரு ஸ்டெப் ஒன்று சொல்லி கொடுத்தாரு மாஸ்டர். நான் என்ன சொன்னேன், 3 நாள் கழிச்சு எடுக்கலாமா மாஸ்டர் அப்படின்னு. என் டேட் இல்லைடா அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு. 3 நாள் கழிச்சு நல்லா வந்துடும். சரி, உங்க 2 பேரும் தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்க 2 பேருக்கு அது செஞ்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நிறைய பேருக்கு வந்து அவரே குக் பண்ணி பிரியாணி எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளோ அழகா வந்து பிரியாணி சமைப்பாராமா. நீங்க 2 பேரும் இவரோட பிரியாணி சாப்பிட்டீங்களா? யாரு சொன்னது? பிரியாணி என் வீட்டில் சாப்பிட்டுருக்கலாம். அவங்க வீட்டில் பிரியாணி சூப்பராக இருக்கும்.
பட் அது ஒரு 1-2 தடவை தான் கொடுப்பன கிடச்சிது. ஏன்னா அவர் டயட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. கூப்பிடுவார், அவர் தானே சார் டயட்ல இருக்காரு. கூப்பிடுவார், வாடா சாப்பிட கேரவனுக்கு வாடா அப்படின்வாரு. கேரவனுக்கு போனால் உப்பு காரம் எண்ணெய் இல்லாத ஒரு சிக்கன் வச்சுட்டு இருப்பாரு. ஐயோ இதை நம்ம சாப்பிடணுமா, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடும் அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்குன்னு, ஐயோ இன்னைக்கு வித்தவுட் பிரேக் நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துருங்க அப்படின்ற. அண்ட் சாயிஷா அவர் தான் அப்படி கஷ்டப்பட்டாரு. நீங்க அவர் சமைச்சது தான் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? Yeah, I had his chicken curry from home. அப்படியா? இவர் சமைச்சது சாப்பிட்டது இல்ல. நான் எப்பவுமே சமைச்சதே இல்லைங்க. சரி சாயிஷா அம்மா வந்து ஆண்டி வந்து எக்ஸலண்ட் குக். ஓகே. அவங்க தான் சமைச்சிருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. சாயிஷா அம்மாவும் வந்து எக்ஸலண்ட் குக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னும் நாங்க சாப்பிட்டது இல்ல. அது சாயிஷா மட்டும் தான் சாப்பிட்டுருக்காங்க. சாயிஷா மட்டும் தான். கூடிய சீக்கிரம் மும்பை போறோம், அங்க வந்து சாப்பிடுறீங்க. ஆமா, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களுடைய திரைப்படங்களை எல்லா பாடல்களுமே வந்து ஹிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த படத்துலேயும் வந்து உங்களுடைய எல்லா பாடல்களுமே வந்து ரொம்ப அழகாக வந்து பாலமுரளி சார் வந்து உங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவரை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் மியூசிக் தவிர்த்து ஆர்ஆர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு காமெடி ஃபிலிம் வந்து ஆர்ஆர் எஃபெக்ட்ஸில் வந்து நிறைய என்ஹான்ஸ் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஓவராக ஆர்ஆர் போட்டு எஃபெக்ட்ஸ் போட்டு அது ஒரு இரிட்டேஷன் கூட வரக்கூடாது. பட் நம்ம ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்போவுமே காமெடி வந்து அந்த டைமிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா நம்மளை பார்த்து காமெடி பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அது என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். ஸோ பாலமுரளி ஐ திங்க் இஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக். ஒரு படமே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் 2 லெவல் மேலே ஏற்றுறதுக்கு காரணமாக கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் தான். இஸ் டன் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். சூப்பர். அண்ட் கண்டிப்பாக கேமராமேன் பற்றி லேடிஸ் கிட்ட கேட்கறது தான் கரெக்டான விஷயம் இல்லையா? சாயிஷாக்கு தான் நிறைய லைட்லாம் வச்சு ஃபில்டர்லாம் வச்சு அவங்க லைட்டே தேவையில்லைங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்களே. பட் சொல்கிறாங்க. சொல்லுங்க கேமராமேன் பற்றி சொல்லுங்க. You know, actually, when I first started shooting with Balu, I was like, yeah, nice, whatever. But when I saw the film, his work is extraordinary. Every frame. டைட்டானிக் படம் கேமராமேன் ஒர்க் It's பண்ணியிருக்காரு. perfect. Every frame is perfect. டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? எஸ். அதோட அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே. கடைசியில் வந்து அந்த இந்த ரோஸுக்கு வந்து அந்த இது எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, மரம். ஆமா. பக்கத்தில் கேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அப்படியா? நோட் பண்றேன் நான் இதை. திரும்ப அடுத்த வாட்டி இந்த படம் பார்க்கும்போது நீங்க சொன்னதை எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஜாக்குக்கு அந்த மரம் தள்ளி விடுறது அவர் தான். Oh, and the speed. See, Santosh he's used to shooting fast or whatever, but the cameraman needs to be at the same thinking level as Santosh. So there's no wasting time, and they're both so much in sync that nobody has to wait. He already knows what Santosh wants, and I think they sync really well. அப்போ இந்த படம் கன்ஃபியூஷன் தான் வரும் தவிர மற்றபடி எல்லாத்துலேயுமே இல்லை. ஆக்சுவலி அதான் ஒரு நாள் சொன்னார்ல, ஒரு 12 ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, ஒரு பார்ட்டி செட்டப் ஒன்று ஷூட் பண்ணோம். ஆக்சுவலி அந்த பார்ட்டி சீன் வந்து ஷூட் பண்ணி நாங்கள் ஈவினிங் ஒரு 6 o'clock ஷூட்டிங்கு. பட் ஃபஸ்ட் ஷாட் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. காலையில் ஒரு 4:30 5 o'clock பேக்கப் பண்ணோம். நான் 3 நாள் எடிட்டிங் ஃபோன் பண்ணி அந்த சீன் ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சான்னு கேட்டிருந்தேன். எப்படா இந்த சீனை ஒரு நாள் நைட்டில் ஷூட் பண்ணி முடிச்சிங்க, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆச்சு, இன்னும் முடிக்கலன்னு எடிட்டர் ஃபோன் பண்ணார். ஸோ சீன் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக எதுவுமே மிஸ் ஆகிருக்காது, அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் அந்த சீனில். ஆனால் அந்த ஸ்பீடுக்கு ஷூட் பண்ண முடிஞ்சுன்னா அது வெறும் என்னோட பிளானிங் மட்டும் இல்லை, பல்லு அட் த சேம் டைம். அண்ட் இவ்வளோ நேரம் கஜினிகாந்த் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேவே இதோட சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இது இன்னும் நிறைய நாட்கள் ஓடி பெரிய சக்ஸஸ் ஆக, அது மட்டும் இல்லாமல் நிறைய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களோட எல்லா திரைப்படங்களும் சக்ஸஸ் ஆக கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். Thank you.